வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், சூரியன் ஃபோன் உங்கள் சூரியகுமார். இப்போ தான் முறை நம்ம சேனல் பார்க்கணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். இப்போ எதை குறித்து பார்க்க போகிறோம்னா, மத்திய அரசுக்கு வந்து ஏற்கனவே நம்ம 12 கோரிக்கை பார்த்தோம். நேற்று கூட பார்த்தீங்கன்னா 12 மணி நேரம் 8 மணி நேரம் வேலை செய்கிற தொழிலாளர்களுக்கு இஎஸ்ஐபிஎஃப்னு ஒரு கோரிக்கை பார்த்தோம். அது பார்க்காதவங்க மறக்காம பார்த்துக்கோங்க. இப்போ எதை குறித்து பார்க்க போகிறோம்னா, இப்போயும் மத்திய அரசுக்கு ஒரு கோரிக்கை தான் பார்க்க போகிறோம். அதாவது மத்திய அரசு வந்து அரசு ஊழியர்களுக்கு வந்து கேன்டீன் ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க. அதே போல் வந்து பொதுமக்களுக்கு வந்து நாடு முழுவதும் வந்து நியூட்ரிஷன் சென்டர் கொண்டு வரணும். நாடு முழுவதும் அரசு சார்பில் நியூட்ரிஷன் சென்டர் கொண்டு வந்து அதில் காப்பீடு நிறுவனங்கள் பிஎம்ஜேஒய் வந்து அதில் ஒரு 50,000 யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். அப்புறம் வந்து எம்என்சி கம்பெனியில் நியூட்ரிஷன் சென்டர் இருக்கிறது போல் வந்து அரசு சார்பில் கொண்டு வரும்போது அதில் வந்துட்டு ப்ரைவேட் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறவங்க கூட அந்த காப்பீடு திட்டத்தை யூஸ் பண்ணிக்கலாம். காப்பீடு திட்டத்தில் நியூட்ரிஷன் சென்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரிலாம் கொண்டு வரும்போது ரொம்ப பெனிஃபிட்ஸாக இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணுறவங்க, வெயிட் கெயின் பண்ணுறவங்க, அப்புறம் வந்து ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலை லீட் பண்ணுறவங்க, மெட்டபாலிசம் பூஸ்ட் பண்ணுறவங்க, பிஎம்ஐ மெயின்டைன் பண்ணுறவங்க, அதெல்லாமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலில் மக்கள் லீட் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அதனால் வந்துட்டு அரசு சார்பிலே நியூட்ரிஷன் சென்டர் கொண்டு வந்து அதில் எல்லாம் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்போ பிஎம்ஜேஒய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு கொண்டு வரும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு கோரிக்கைக்காக நீ வீடியோ போட்டோம். இது போன்ற அப்டேட் பண்ண விழிப்புணர்வு தகவலுக்கு தொடர்ந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். சூரியகுமார், சூரியன் எஃப்எம். தேங்க்யூ.